ரேட்டிங் சரி. படத்தை வேணா மொக்க கிக்கான்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். மமிதா செம்ம க்யூட்டாக இருக்காங்க, என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு பார்க்க. ஆமாம், ஏன்னா மோஸ்ட்லி தெலுங்கு ஆக்டர்ஸ் அப்படி டப் பண்ணி பார்க்கறதுனால தெலுங்கு படத்தை டப் பண்ணி பார்த்த மாதிரி தான் இருக்கு. கருப்பு மாதிரி ஒரு ஃபயரான படம் பார்த்துட்டு இப்படி எப்படி சட்டலாக பார்க்கறதுக்கு. ஸோ ட்ரைலரில் பார்த்த மாதிரி எதிர்பார்த்தா வந்த கதை இருக்காது, இங்கே வேறு கதை இருக்குது. ஆனால் இது நல்ல கதை தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப் ஏற்றி கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு. ஈவன் அந்த க்ரைம் சீன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ஆக்சுவலி ஆஃப்டர் கருப்பு வந்து அது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த மூவி வந்து ஃபேமிலி ஓரியன்ட், ஃபேமிலி ஆடியன்ஸ் இட் வில் கவர். அதான் 2 பேரோட ஏஜ் டிஃப்ரென்ஸு, இதெல்லாம் அம்மா சென்டிமெண்ட்டு அதெல்லாம் வந்து பார்க்கணும். சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது, எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக. சஞ்சய் ராமசாமி அந்த ஒரு லைட் காம் லைக் எப்படி சொல்கிறது, அதோட ஷேட் லைட்டாக இருந்த மாதிரி. ப்ரோ விஸ்வநாதன் சன்ஸ் சூப்பராக இருக்குது படம். எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு படம். கருப்பு படத்துக்கு அப்புறம் சூர்யா அண்ணனுக்கு வந்த படம் இது. ஸோ அது திருப்தி பண்ணிச்சு. படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியாக வந்து. படம் என்ன சொல்லலாம்னா அந்த ஒரு லவ் ஏஜ் டிஃப்ரென்ஸ், சூர்யாவுக்கும் 20 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது கரெக்டாக ஒர்க் அவுட்டாக இருக்குது படத்தில். அதுதான் இந்த இதை நோக்கி அதை நோக்கி தான் கதை போகும். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். சாங்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபைட் சூப்பராக இருக்குது. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த படத்துக்கான வெற்றி. எல்லாரோட காம்புமே நல்லா இருக்குது. எல்லாமே எதையுமே பிரித்து சொல்ல முடியல. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லாமே. ராதியா மேம் சரி, மமிதா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ சூர்யா படம் பார்த்தா படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்க வேண்டிய படம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் அண்ட் மம்தாவோட காம்போ வந்து பயங்கரமாக இருக்குது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவங்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்க, இவர் கொஞ்சம் பெரிய மாதிரி இருக்கார். எப்படி அந்த காம்போ செட் ஆகுன்னு பார்க்குறேன். பட் படம் வந்து உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒன்லைனில் சொல்லணுன்னா சிங்கிள் பேரண்ட்டாக வந்துட்டு ஒரு ஆம்பளை பையன் சிங்கிள் பேரண்ட்டாக அந்த குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயம் இதில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அவர் மேரேஜ் ஆகி குழந்தைய வச்சுட்டு அகைன் கல்யாணம் பண்ண மாட்டேன்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து வற்புறுத்துறாங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அவர் வேண்டாங்கிறாரு. ஸோ அதில் சுற்றி எப்படிலாம் தனியாக அந்த குழந்தைய வளர்க்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப் ஏற்றி கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு. ஜிவியோட மியூசிக்னாவே தெரியும், பயங்கர வைபாக இருக்கும். ஸோ அவங்களோட மியூசிக் சூப்பராக இருக்குது. இதில் ஒரே ஒரு சாங் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. வேறு எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கங்க. இப்போ லைக் டிசி அது இதுன்னு என்னென்னமோ படம் போடுறீங்க. ஐயோ ஒரே ரொமான்ஸு லவ் அந்த மாதிரி கேவலமாலாம் போட்டு வைக்கிறீங்க. அதெல்லாம் படம்னு வந்து பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தமாரி ஃபேமிலி படம் பார்க்குறது ரொம்பவே வரப்பிரசாதம் மாதிரி எங்களுக்குலாம். எல்லாமே குடும்பம், குட்டி, குழந்தை, ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு படம். ரேட்டிங் சரி. படத்தை வேணா மொக்க கிக்கான்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவானு பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுங்க. டு பி ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், படம் நல்லா இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த என்னடா தெலுங்கு படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி இருக்குது, அந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஒரு படத்தை எடுக்கிறேன், அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான். நல்லா தான் இருக்குது, வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், ஓகேங்களா? நான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பார்த்துட்டு வரேன். ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம், நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணலாம், வந்து நல்லா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். எனக்கு மமிதா பைஜு சீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. சாரி நல்லா இருந்தது. பட் கருப்பு பார்த்துட்டு இதை பார்த்தா அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா கருப்பு வேறு லெவல் மாசாக இருந்தது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். இல்லை, அது ஆக்சுவலாக இவருக்கு வந்து செம்ம கம்பேக் இவருக்கு. லைக் சூப்பர். ஆக்சுவலி நல்லாவே வந்து சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைக் ஃபேமிலி ஓரியன்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ மமிதா பைஜிங் ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லைக் ஒரு ஜோவியலாக லைக் துருன்னு லைக் ஒரு 20 to 25 ஏஜஸ் லைக் அவங்க கேர்ள்ஸ் வந்து லைக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். லைக் அதான் அவங்களோட இதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவங்க ஒரு சச் லெஜண்ட். லைக் அவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக நல்லா நடிச்சிருக்காங்க. லைக் சூர்யா சாரும் ராதிகா மேம் அவங்களோட காம்போ, லைக் ராதிகா மேமும் மமிதா அவங்களோட காம்போவுமே சூப்பராக இருந்துச்சு. லைக் ஒரு மீன் மாம் டாட்டர்ஸ் ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு. லைக் ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் அந்த
அந்த மாதிரி ஒரு ஒரு தனி ஒரு கனெக்ட் இருந்துச்சு எனக்கு. படம் நல்ல குட் படம். நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு ஃபீல் குட் மூவி படம். சூர்யா சார் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூர்யா சார் மட்டும் இல்லை, அந்த காம்போலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ராதிகா மேம், அதுக்கப்புறம் வந்துட்டு மமிதா, எல்லாம் காம்போ வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் பார்க்கலாம், சூப்பர் நீட்டாக இருக்குது. அந்த அதான் 2 பேரோட ஏஜ் டிஃப்ரென்ஸு இதெல்லாம் அம்மா சென்டிமெண்ட்டு அதெல்லாம் வந்து ரியாலிட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த படத்துலையும் அவர் தான் சொல்லியிருப்பாரு. பட் படத்துக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ரியாலிட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சூர்யா நல்லா நல்லா இருந்தது. அது கருப்பு வந்து மாசான ஃபிலிம், இது நல்லா ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம், பார்க்கலாம். ஆமாம், எனக்கு பிடிச்சிருந்தது. மமிதா செம்ம க்யூட்டாக இருக்காங்க, என்ன பண்ணாலும் நல்லா இருக்குது பார்க்க. அவங்க ஆக்டிங் நம்மளாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா நடிப்பாங்க. 2-3 சீன் தான் வந்தார், காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அவ்வளோ. சாங் நல்லா, பட்டாம்பூச்சி சாங் நல்லா இருந்தது. இல்லை, இன்னொரு வெட்டிங் சாங் இருந்தது, அந்த அளவுக்கு அது கிளிக் ஆகல. பட்டாம்பூச்சி சாங் நல்லா இருந்தது. சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக பிஜிஎம். ஆமாம், ஏன்னா மோஸ்ட்லி தெலுங்கு ஆக்டர்ஸ் அப்படி டப் பண்ணி பார்க்கறதுனால தெலுங்கு படத்தை டப் பண்ணி பார்த்த மாதிரி தான் இருந்தது. கருப்பு கூட நீங்களே சொல்லிட்டீங்க, கருப்போட கம்பேர் பண்ண முடியாது. கருப்பு வேறு மாதிரி மாசாக இருந்தது, இது வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி. ஆக்சுவலி ஆஃப்டர் கருப்பு வந்து அது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த மூவி வந்து ஃபேமிலி ஓரியன்ட், ஃபேமிலி ஆடியன்ஸ் இட் வில் கவர் ப்ரோ. இந்த காம்போ நல்லா தான் இருந்துச்சு. மூவி எண்டிங்கும் நைஸ் தான். ஆக்சுவலி அவரோட அந்த ஐடியாலஜியை வந்து அவர் கடைசி வரைக்கும் விடாமல் இருந்தார்ல. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாகவும் போச்சு, எமோஷ்னலு, காமெடி, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் முக்கியமாக சூர்யா சார், மமிதா, ராதிகா மேம் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் நல்லா காமெடியாக இருக்குது. முக்கியமாக நாசர் சார் வருவார், அந்த சீன்லாம் விழுந்து சிரிச்சோம் எல்லோரும் தேட்டரு. ஐ மீன் காமெடி சீன்ஸும் இருக்குது, ஃபுல்லாக காமெடியாகவும் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, எமோஷனல் சீன்ஸும் எல்லாம் இருக்குது, ஃபைட் சீனும் எல்லாம் இருக்குது சார். ஐ மீன் இது லவ்வாகவும் பார்க்கக்கூடாது, மேரேஜ் அந்த மாதிரியும் பார்க்கக்கூடாது, ஒரு மெசேஜாக தான் சொல்ல வர்றாரு. ஐ மீன் 20 வருஷம் கேப் இருக்குது. ஸோ ட்ரைலரில் பார்த்த மாதிரி எதிர்பார்த்தா வந்தால் கதை இருக்காது, இங்கே வேறு கதை இருக்குது. ஆனால் இது நல்ல கதை தான். மூவி நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். மதர் சீன் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. சூர்யா அப்புறம் என்ன சொல்கிறது, சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸ்னாலே பயங்கரமாக இருக்கும். அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்தது. கருப்பு மாதிரி ஒரு ஃபயரான படம் பார்த்துட்டு இப்படி சட்டலாக பார்க்குறதுக்கு சஞ்சய் ராமசாமி அந்த ஒரு லைட் லைக் எப்படி சொல்கிறது, அதோட ஷேட் லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. இல்லை, விஸ்வநாதன் சம்பா நல்லா இருக்கு படம், ஃபேமிலி படம், ஃபேமிலியாக ஒன் டைம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். எனக்கு மமிதா பைஜு, ராதிகா மேடமோட காம்போ நல்லா இருந்துச்சு, இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மாமியார் மருமக அந்த கான்செப்ட் தான், மாமியார் மருமக இல்லை, அந்த மாதிரி படம் அது நல்லா இருந்துச்சு. அதுதான், இது ஒரு விஜய் சாருக்கு வாரிசு படம் மாதிரி சூர்யா சாருக்கு இந்த விஸ்வநாதன் சன்ஸ். ஆமாம், ஓகே, நல்லா தான் இருந்துச்சு படம். ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. ஒரு இப்போ சன்னாக இருந்து ஃபேமிலியை பார்த்துக்கிறது எப்படி, மொத்த ஃபேமிலியவும் எப்படி ரீயூனைட் பண்ணி கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் மெயின். எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. மமிதா கேரக்டரும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபன்னாக தான், மூவி ஃபன்னாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அங்கங்கே சென்டிமெண்ட் சீன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் அவ்வளோவா கிடையாது, கொஞ்சம் கம்மி தான் ஃபைட் சீன்ஸ்லாம். பாட்டும் கம்மி தான். ஆனால் அவங்க ஆல்ரெடி பாட்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாத சாங்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், ஃபேமிலி மூவி தான், ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஃபீல் குட் படம், ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா படம் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பழைய சூர்யாவை பார்க்குற மாதிரி இருக்குது. இது அப்படி இல்லை, இது அப்படியே வேறு ஜானர். சடனாக இந்த மாதிரி சடனாக மாற்றுறது சூர்யானால தான் முடியும். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. படம் இது வந்து ட்ரூவாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் இது. இந்த படம் நல்லா இருக்குது, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். யாரோட ஆஸ் யூஸ்வல் சூர்யா தான் பக்காவாக பண்ணியிருக்காரு. அவர் எது கொடுத்தாலும், ஈவன் அந்த க்ரையிங் சீன் அதை பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. நல்லா இருக்குது, எல்லாமே எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. சூர்யா சார் ஆக்டிங்காக சூப்பராக இருந்துச்சு சார். அந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட் சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. அம்மா சென்டிமெண்ட் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ நல்லாயிருக்கு படம். ஆமாம் சார், இந்த கதையை ஃபுல்லாக சொல்லிட்டு நல்லா இருக்காது சார், படம் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ படம் பாருங்கள், நல்லா தான் இருக்குது.
ஹீரோயின் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு சார். அதான் ஹீரோ ஹீரோயினா அம்மா கேரக்டரா சூப்பராக இருந்துச்சு, ராதிகா கேரக்டர். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் படம் பார்க்காம கொஞ்சம் ஜாலியாக ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஹீரோயின் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, சீரியஸாக. ஓரளவுக்கு மிக்ஸ்டாக தான் இருக்குது. நல்லா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கு. அது நீங்கள் படத்தை பார்த்துக்கலாம் தான் தெரியும், நான் அதை சொல்கிறது. எல்லா சீனும் நல்லா தான் இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. ஒரு ஆள் எமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் இருந்துச்சு படத்தில் பார்க்க. சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது, எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக. கருப்பு வந்து டோட்டலாக வேறு ஜான்ராவில், இதில் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் சைடு அண்ட் ட்ராமாலாம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸும் அழகாக காமிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, படமே சூப்பராக இருக்குது. சின்ன பசங்க குழந்தைங்கள வச்சு எடுத்திருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளாட் தான் படத்தில். ஸோ அதுலேருந்து தான் மூவியே ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக போகுது படம். நல்லா கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா என்டர்டைனிங்காக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம்.